அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பண்ணுற? சாப்பாடா? உனக்கு என்னப்பா, நீ வருஷ கணக்காக வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சு நீ உன்னோட வாட்டில் இன்னொரு இடத்துல இருந்து தின்னுருக்கிறாய். நாங்கள் நீண்ட தான் வெளிநாட்டுக்கு வந்து நிற்கிறோம். இதுக்கு பிறகு தான் நாங்கள் சம்பாதிக்கணும். சாப்பிடு, உனக்கு என்னப்பா? வாழைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நீ சொன்ன கதைக்கு வந்துட்டு நான் எப்படி இதுக்கு பதில் சொல்கிறேன்? கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளு, நான் சொல்கிறேன். அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களின் கற்பனை உலகம் அப்படின்னு சொல்கிற தொகுப்பில் வந்து பேசலாம். சரியா? முதலாவது ஒன்று நல்லா விளைவிக்கணும். இப்போ நீ சாப்பாடு நான் சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன். அதாவது இந்த குபூஸ்பேட் நீ வந்து இந்த 2-3 நாள் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லையா? இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த 2-3 நாள் தானே வந்து இந்த குபூஸ் வந்துட்டு 50 பீல்ஸ் போயிட்டு. சரியா? 50 பீல்ஸ். ஸ்ரீலங்கா காசிக்கு வந்துட்டு 50 ரூபா வருது. நம்ம நாட்டு காசிக்கு 50 ரூபா வருது. அதில் வந்துட்டு 6 குபூஸ் இருக்குது. சரியா? இன்றைக்கு வந்துட்டு அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் 3 நேர சாப்பாடு இந்த குபூஸ். 3 நேரத்துக்கு வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் யாருமே வந்துட்டு 3 நேரம் வந்துட்டு இந்த குபூஸை வந்துட்டு யாருமே வந்து விரும்பி தின்றது. அவங்களோட பசியை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு 3 நேரம் ஒரு சில தொழிலாளர்கள் வந்து 3 நேரம் இந்த குபூஸை சாப்பிட்றாங்க. காரணம், வீட்டுகளில் வேலை செய்யக்கூடிய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வீடுகளில் வந்துட்டு சில வீடுகளில் வந்துட்டு சாப்பாடு கிடைக்காது. கையால் தான் காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கி திங்கணும் ஒரு சில தொழிலாளர்களுக்கு. ஒரு சில வீடுகளில் வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு சில வீடுகளில் வந்துட்டு அவங்களே சமைச்சி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாத சமயத்தில் வந்துட்டு இந்த குபூசத்தான் வந்துட்டு 3 நேரம் சாப்பிடுவாங்க. அந்த 3 நேரம் அந்த குபூசை சாப்பிடும்போது தான் அவங்க யோசிப்பாங்க, எப்படின்னு சொன்னால், நான் நாட்டில் இருந்திருந்தால் சம்பளோடு சரி நிம்மதியாக தின்றிருக்கணுமே அப்படின்னு சொல்லி வாழுவவங்க தான் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தான் அந்த காசை சம்பாதிக்கிறாங்க. தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்துட்டாங்க. காரணம், நாட்டில் வந்துட்டு சரியான பொருளாதாரம் இல்லை, சரியான தொழில் வசதி இல்லை, சரியான வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால வந்துட்டு தன்னோட குழந்தைகளை வந்துட்டு படிக்க வைக்கணும், தன்னோட குடும்பத்துகளுக்கு வந்துட்டு ஏதாவது உதவிகள் செய்யணும், ஹெல்ப்புகள் செய்யணும், தன்னோட குடும்பத்தில் யாராவது கல்யாணம் கட்டி கொடுக்கறது பிடிக்கும். இப்படின்ற சமயத்தில் தான் வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வாராங்க. அதிகமான பேர் வெளிநாட்டு தொழிலாளராக. இதுலேயும் வந்துட்டு அவங்களுடையும் மனசில் வந்து சில கற்பனைகள் இருக்கு. அதாவது 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் இப்படியெல்லாம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட மனசுலேயும் வந்துட்டு சில ஆசைகள் இருக்கும். அதை யாரும் பார்க்கறது. அவங்களோட மனசுலேயும் சில ஆசைகள் இருக்கும். நான் வந்து வெளிநாட்டில் இவ்வளோ காலம் சம்பாதிச்சது வந்துட்டு ஒரு வாகனம் ஒன்று எடுக்கணும், இல்லை ஒரு நல்ல வீடு ஒன்று கட்டணும், இல்லை ஒரு நல்ல காணி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க நினைக்கிற சமயத்தில் யோசிப்பாங்க, இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த வருஷம் வந்துட்டு எதுவுமே செய்ய இயலாது. அதனால் வார வருடம் சம்பாரித்து அந்த வேலைகளை செஞ்சுக்குவோம். ஒரு காணி ஒன்று எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வீடு ஒன்று கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு வாகனம் ஒன்று வாங்குறதா இருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு வெறுமனே அவங்களோட கற்பனை மட்டும்தான், நிஜத்தில் நடக்கிறது இல்லை. இதில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது விதிவிலக்கல்ல. ஒரு சில பேருக்கு வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சால் அவங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கலும், வாகனம் எடுக்கலும், காணி பூமி வாங்கலும், வீடுகள் கட்டலும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அது வெறும் கற்பனை உலகம்தான், கற்பனை வாழ்க்கை தான். அது வந்துட்டு செல்ல போனால் ஒரு
100-10 பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், மற்ற 190 பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு இப்போ நீ சொன்ன கதை தான், நல்லா சாப்பிட்ற ஜாலியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். ஜாலியாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்படித்தான். நாம் வெளியில் போகும்போது நம்மளோட நாட்டுக்கார ஆட்களை, நம்மளோட நாட்டு ஆட்களை கண்டால் கொஞ்சம் அந்த உதட்டில் வந்துட்டு முகத்தில் வந்துட்டு ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் இருக்கும். மனசில் வந்துட்டு உண்மையான சந்தோஷம், உண்மையான புன்னகை வந்துட்டு மனசில் இல்லை. ஏதோ நம்ம 4 பேரோட அந்த பழகணுன்றதுக்காகவே கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் சிரித்து பேசிட்டு வாரது. மற்றதுதான் ஒரு தலைவாளின்னு சொன்னாலும், இயலாமலுக்கு ஒரு காய்ச்சலில் படுத்தாலும், ஒரு தலைவலியில் படுத்தாலோ, இல்லை ஒரு மேல்கை வருத்தத்தில் படுத்தாலோ, ஒரு பச்சை தண்ணி சொட்டு கூட எடுத்து தரத்துக்கு இங்கே யாருமே இல்லை. இதுதான் வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமை. நீ இன்றைக்கு நேத்தனை வந்திருக்கிற, உனக்கு ஒன்று அனுபவம் போதாது, உனக்கு அனுபவம் வரும். அது மாதிரி தான் நாட்டுக்கு வெக்கேஷன் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி சொல்லி இருந்துட்டு நாட்டுக்கு வெக்கேஷன் போனதுக்கு அப்புறமா நாம் சில உறவுகளை வந்து வைத்து சந்திக்கணும். அந்த இடத்துல நாம் வைத்து அந்த உறவுகளை சந்திக்கும் போது சலாம் செல்வோம், அவங்களும் அதுக்கு பதில் செல்வாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்குற முதலாவது ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அவங்க கேட்பாங்க, எப்போ மறுக ரிட்டர்ன் போகிறேன். இதுதான் நம்ம முதலாவது கேட்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி தான் வெக்கேஷன் முடிஞ்சு மறுபடியும் வெளிநாடு வரும்போது யாருமே வந்துட்டு சந்தோஷமாக வாரதில்லை. வெக்கேஷன் முடிஞ்சு நாம் ஹாப்பியாக போவோம் வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வந்துட்டு சந்தோஷமாக வாரதில்லை. மனசில் பல கவலைகளோடு தான் எல்லாருமே வெக்கேஷன் முடிஞ்சு வெளிநாட்டுக்கு மறுபடியும் வாராங்க. அந்த சமயத்தில் வெளிநாட்டுக்கு வரும்போது அந்த வெளிநாட்டுக்கு வரக்கூடிய நபர், வெக்கேஷன் முடிஞ்சு வரக்கூடிய நபர் யோசிப்பார், எல்லாரும் வழி அனுப்ப வந்திருக்கிறாங்க நம்மளை, ஆனால் யாராவது ஒருத்தர் செல்ல மாட்டாங்களா? நீ வெளிநாட்டுக்கு போகாத, இவ்வளோ காலம் வெளிநாட்டில் சம்பாதிச்சது போதும், இப்போ உனக்கு வயசும் போய்த்தது, ஏதோ இருக்கிறத வச்சுட்டு குழப்பம் நடத்திட்டு போ, நீ நாட்டில் ஏறி குடும்பங்களோட ஏறி அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அந்த வழி அனுப்ப வாரவங்க யாராவது ஒருத்தர் செல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். காலமெல்லாம் வெளிநாட்டில் சம்பாதிச்சு குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கடைசியில் இருக்கிற அந்த மீதி வாழ்க்கையை வந்துட்டு நாட்டுக்கு போய்த்து வாழ்வோம் சொல்லி போனதுக்கு அப்புறமா நோயோடு தான் போக வேண்டிய ஒரு நிலைமை. கடைசிக்கு வெளிநாட்டில் சம்பாதிச்சு எல்லாம் முடிஞ்சு கடைசிக்கு வந்து நாட்டில் வைத்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நோயாளியைத்தான் வைத்து சேர்றது. அதுக்கப்புறமா யாருமே இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, பழகினவங்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை, யாருமே இல்லை. கட்டைக்கு வயது வைத்தது, இப்போ உடம்புல தெம்பில்லை, சம்பாதிக்க இயலாது அப்படின்னு சொல்கிற சில விடயங்கள் இருக்குது. இதுதான் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய உண்மையான நிலவரம். இதில் வெளிநாட்டில் யாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, ஹாப்பியாக இருக்கிறது இல்லைங்க. ஏதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த டைமை பாஸ் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த ஹாப்பியாக இருக்கின்ற ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிறாங்க இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள். வெளிநாட்டில் சம்பாதிக்கிற யாருமே வந்துட்டு சின்னத்துக்கு பெருசாக ஓட்ட கட்டினது இல்லை. அதில் ஒரு 110 பேருக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் அமையும், எல்லாருக்குமே எல்லாம் அமைந்திடாது. அதனால தான் வெளிநாட்டு தொழிலாளர்களின் கற்பனை உலகம் அப்படின்னு சொல்கிற தொகுப்பில் தான் நான் இதை உனக்கிட்ட பேசினேன். சரியா? இதை மாதிரிக்கு வந்துட்டு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் இருக்குது. இனி இதெல்லாம் வந்துட்டு ஒரே தரத்தில் சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது, ஒரே தரத்தில் சொல்ல முடியாது. சொல்கிறேன்னு சொன்னால்
அதுக்கு எப்படி சொல்கிறது, பெரிய சிஆர் புக் கொண்டு எடுத்தாலும் எழுதி முடிக்க இயலாது இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களின் துன்பம் துயரங்கள் நிறைய இருக்குது. இனி சில மக்களே இன்னொரு வீடியோ